இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபு சாலமனோட கயல், மகிழ் திருமேனியோட மீகாமன், எழில் டைரக்ஷன்ல வெள்ளக்காரதுரை, டெபியூ டைரக்டர் கார்த்திக் டைரக்ஷன்ல கப்பல். இந்த 4 படத்துல முதல்ல எந்த படம் பார்க்கணும்னு டிசைட் பண்ணணும்னா இந்த படங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் தெரியணும்ல. பிரபு சாலமன் டைரக்ஷன்ல சந்திரன், ஆனந்தி மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க லவ் ஸ்டோரி தான் கயல். கும்கி மைனா மாதிரியே இதுவும் ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரிங்க. 6 மாசம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சு மீதி 6 மாசம் அந்த காசை வச்சு இந்தியாவே சுத்தி வர்றதுதான் ஹீரோவோட பழக்கம். அப்படி கிறிஸ்துமஸ்க்காக கன்னியாகுமரி பக்கம் போக அங்க லவ் பண்ண ஜோடிங்க ஓடி போக ஹெல்ப் பண்ண அப்பதான் ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்க அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் தான் படத்தோட கதை. இந்த படத்தோட வெயிட்டே டி இமானோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க. அப்படியே கண் கலங்க வச்சுட்டாரு. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் கும்கி மைனா மாதிரியே ஒரு எமோஷனல் கிளைமேக்ஸை கொடுத்திருக்காரு டைரக்டர். என்னதான் இது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரியா இருந்தாலும் அதை நேரேட் பண்ண விதம் ஆசம். பட் மைனா கும்கியை கம்பேர் பண்ணும்போது கேரக்டரும் லொகேஷனும் தான் மாறி இருக்கே தவிர பிரபு சாலமன் புதுசா எதுவும் ட்ரை பண்ணலன்னு தோணுது. ஆனா இந்த ட்ரையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2வது தடையற தாக்க டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல ஆர்யா, ஹன்சிகா மற்றும் 7 வில்லன்கள் பெர்ஃபார்ம் பண்ண ரிலீஸ் ஆயிருக்க படம் மீகாமன். ஆர்யாவும் ரமணாவும் ரகசிய போலீஸா இருந்து அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கறதான் படத்தோட கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவிங்க. இந்த படத்துல வெயிட்டான சீனே இன்டர்வெலுக்கு முன்னாடி வர ஃபைட் சீக்வன்ஸ். ஆக்ஷன் லவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும். என்னதான் எத்தனையோ அண்டர் கவர் காப்ஸை நம்ம பார்த்திருந்தாலும் இந்த படத்துல மகிழ் திருமேனி அவரோட ஸ்டைல காட்டியிருக்காரு. தமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். பட் படம் பூரா அதே இன்ட்ரெஸ்டோட கொண்டு போகாம படத்துல பல இடங்கள்ல டிராக் ஆகிற ஃபீல் இருக்கு. முக்கியமா அந்த டார்ச்சரிங் ஷாட் எல்லாம் விஷுவலா காமிச்சிருந்தா கூட அந்த டார்ச்சர் ஃபீல் ஆயிருக்கும். ஆனா எல்லாமே சவுண்ட்லயே கொண்டு போயிட்டாங்க. அந்த இடமும் படத்தை ஸ்லோ பண்ண ஃபீல் இருந்துச்சு. படத்துல ஒரு வெயிட்டான ஹீரோயின் தேவை. லவ் சீக்வன்ஸ் வேணுமேனு சொல்லி ஹன்சிகாவை ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்கு. பட் ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். அடுத்து எழில் டைரக்ஷன்ல விக்ரம் பிரபு, ஸ்ரீதிவ்யா, சூரி மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க வெள்ளக்காரதுரை. ஒரு ரொமான்டிக் காமெடி ஸ்டோரிங்க. காமெடி, ரொமான்ஸ், எமோஷன் ஒரு டிப்பிக்கலான எழில் மூவி. போலீஸா இருக்க சூரியும் விக்ரம் பிரபுவும் சேர்ந்து வட்டி வரதன் கிட்ட கடன் வாங்கி ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அந்த ரியல் எஸ்டேட்ல ஏமாந்து போக கூடவே அந்த வரதனோட ஃபியான்சி தான் ஸ்ரீதிவ்யான்னு தெரியாம அவங்கள லவ் பண்ண இந்த பிரச்சனையில மாட்டிட்டு எப்படி ஸ்ரீதிவ்யாவும் விக்ரம் பிரபுவும் ஒன்னு சேர்றாங்கிறதா படத்தோட மீதி கதை. இது வரைக்கும் ஆக்ஷன் சட்டில்னு பாத்துட்டு இருந்த விக்ரம் பிரபுவை காமெடியில பாக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி டி இமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு ஒரு பிளஸ். வெள்ளக்காரதுரையில வெளுத்து போன விஷயம்னு கேட்டீங்கன்னா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் அங்கங்க கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். என்னதான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ல சூரி இருந்தாலும் படத்தோட காமெடியோனும் அப்படி பாராட்டுற மாதிரி இல்ல. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல காமெடியோட டைமிங்கும் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் பழைய ட்ரெண்ட்ல இருந்து எழில் மாறல அப்படிங்கறதா இந்த படத்தை பார்க்கும்போது தோணுதுங்க. விக்ரம் பிரபுவோட மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அப்படி ஒன்னும் டிஃப்ரெண்டா, புதுசா, ஸ்பெஷலா எதுவுமே இல்ல. இந்த கிறிஸ்மஸ் ரிலீஸோட கடைசி படம் ஷங்கர் அண்ட் ஐ ஸ்டுடியோஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ல டெபியூ டைரக்டர் கார்த்திக் ஜி கிருஷோட டைரக்ஷன்ல வைபவ், சோனம் பாஜ்வா நடிச்சிருக்க கப்பல். 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து நம்ம எப்பவுமே பிரியக்கூடாது, ஒன்னாதான் இருக்கணும். அப்படி எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க. பட் அதையும் மீறி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம வைபவ் சிட்டிக்கு வந்து சோனம் பாஜ்வாவை காதலிக்கிறாரு. இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஃப்ரெண்ட்ஷிப், லவ், இந்த ரெண்டுக்கும் இடையில வைபவ் படுற பாடுதான் இந்த கப்பல் படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில ஃபில் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட வெயிட்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஸ்ட் செலக்ஷன். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அந்த கேரக்டருக்கு அப்படியே உயிர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்ராஜன் சங்கரனோட பேக்ரவுண்ட் அண்ட் சாங்ஸ் இந்த படத்தோட ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா படத்துல பெருசா கதைன்னு சொல்ற மாதிரி கிரிப்பா எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், லவ், இது ரெண்ட வச்சே காமெடியை ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எதுக்குதான் அந்த பாட்டு வருதுன்னே தெரியல. இன்ஃபேக்ட் அந்த பாட்டுனால செகண்ட் ஹாஃப ரொம்பவே இழுத்த மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் காமெடினா ரசிக்க தான் செய்வோம். ஆனா அதுக்காக படம் ஃபுல்லா காமெடியிலே கொண்டு போய் கிளைமேக்ஸையும் காமெடியிலே முடிக்கிற அளவுக்கு போகும்போது நிறைய இடங்கள்ல டைமிங், அந்த ஹியூமர் கண்டிப்பா மிஸ் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சுட்டு வர படம் பார்க்கலாம். அதை தாண்டி இந்த படத்தோட கதை என்ன, இதுல என்ன கேரக்டர் யார் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சா எதுவுமே மனசுல நிக்கலங்க. இந்த காமெடி ஒன்ன வச்சு ஃபுல் படத்தையும் முடிச்சிட்டாங்க. ஓவரா போகும்போது எதுவுமே திகட்டி போயிடும்ல, அப்படிதான் இந்த படத்தோட காமெடிஸும் திகட்டிடுச்சு. சோ இந்த கயல், வெள்ளக்காரதுரை, மீகாமன், கப்பல் இதுல முதல்ல எந்த படத்தை பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா கயல். 2வது ப்ரிஃபரன்ஸ் மீகாமனுக்கு கொடுக்கலாம். 3வது இடத்துல வெள்ளக்காரதுரை, கப்பல் ரெண்டுமே இருக்கு.